உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். இன்று பிரதமை திதி, கேட்டை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் தாமதம், மிதுனம் நிறைவு, கடகம் குழப்பம், சிம்மம் பக்தி, கன்னி பேராசை, துலாம் நிம்மதி, விருச்சிகம் வெற்றி, தனுசு நலம், மகரம் ஆர்வம், கும்பம் பொறாமை, மீனம் ஓய்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேல் மாறல். அற்புதமான சக்தி தரும் வேல் மாறல் என்கின்ற ஒரு ஸ்தோத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வேல் மாறல் இது அதிகமான ஆக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கள். சில பேருக்கு இதை பற்றி தெரியும். எண்ணற்ற ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பல பேருக்கு நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னையா புதுசாக சொல்கிறீங்களா? இது ஒன்றும் புதுசு அல்ல, பழசு தான். எத்தனையோ காலங்களுக்கு முன்னர் இருந்து பாடப்பட்டு வரக்கூடியது. ஆனால் கொஞ்சம் பிரபல்யமாக இல்லை. அற்புதமான ஆற்றல் படைத்த, அற்புதமான சக்தி படைத்த ஒரு கானம் வேல் மாறம், வேல் மாறல். இப்போ கந்த சஷ்டி கவசம்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் கந்த சஷ்டி கவசம்னா என்ன, அது எப்படி இருக்கும்னு. அந்த கந்த சஷ்டி கவசம் போலவே இதுவும் ஒரு கவசம்தான், வேல் மாறல். பேரை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நெட்டில் இப்போ தான் எல்லாம் கூகுளில் தேடினா எல்லாமே வந்துடும். வேல் மாறல் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கோ. வேல் மாறல் ஸ்தோத்திரத்தை டவுன்லோட் பண்ணி வையுங்கோ. அதை பாராயணம் பண்ணுங்கள். அதை படிக்க விட்டு, சிடியில் படிக்க விட்டு, பென்ட்ரைவில் போட்டு படிக்க விட்டு காது குளிர கேளுங்கள். கந்தசஷ்டி கவசம் கேட்டால் எத்துணை பலனோ அதை விட 2 மடங்கு பலன் தரக்கூடியது வேல் மாறல். வேல் என்றால் என்னென்னு தெரியும். முருகனுடைய கையில் இருக்கக்கூடியது வேல். முருகனுடைய பிரதானமான ஆயுதம் வேல். எல்லாம் வல்ல பராசக்தி அம்பாள் முருகனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஆயுதம் வேல். சூரனை வென்றது வேலுனால். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் முருகன் தன் வேலாயுதம் கொண்டு அழிக்கின்றார். சூரன் போராண்டா தெரியும். சூரன் போராண்டா நீங்கள் நினைக்கக்கூடாது சூரனோட முருகன் சண்டை பிடிச்சார் என்று. சூரன் என்பது என்னவென்றால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்கள். நாங்கள் எல்லாருமே ஒரு நேரம் சூரனை மாதிரி, அரக்கர்கள் மாதிரி மாறிவிடுகின்றோம். அந்த தீய எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை, எங்களுக்குள் இருக்கக்கூடிய அசுர குணங்களை வேலாயுதம் கொண்டு சூரனை வதம் செய்தார் என்றது உண்டு. தீய சக்திகளை வதம் செய்தார்.
அசுர குணங்களை வதம் செய்தார், அசுர எண்ணங்களை வதம் செய்தார், கெட்ட எண்ணங்களை வதம் செய்தார். சூரனை மாதிரி ஆணவம், கண்மம், மாயை, மதம், மாச்சரியம், காமம், கோபம், லோபம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய தீய குணங்களை எல்லாம், அசுர எண்ணங்களை எல்லாம், அசுர குணங்களை எல்லாம் முருகன் வதம் செய்தார். முருகனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். பயத்தோடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்தால் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணங்களை எல்லாம் முருகன் தன்னுடைய வேலாயுதம் கொண்டு சம்காரம் செய்வார், வதம் செய்வார். அதற்கு பின்னர் நாங்கள் நல்ல மனிதர்களாக, நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, அசுர குணங்கள் அற்றவர்களாக வாழ்ந்து முருகனுடைய அடியை அடையலாம் என்பதுதான் இந்த சூரன் போரனுடைய தத்துவார்த்த விளக்கம். கஜமுகாசூரன், சிம்மமுகாசூரன், சூரன் எல்லாரையும் முருகன் வதம் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் எந்த ஆயுதத்தினால வதம் செய்தார்? முருகனுடைய வேலாயுதம். பல கோயில்களில் போய் பாருங்கோ, முருகன் கோயிலில் மூலஸ்தானத்தில் வேல் மட்டுமே வைத்திருப்பார்கள். பல முருகன் ஆலயத்தில் முருகனுடைய ஆயுதமாகிய வேல், வேல் என்றாலே முருகன் தான், முருகன் என்றாலே வேல் தான். வேலாயுதம் மட்டுமே பல கோயில்களில் இருக்கும். முருகனுடைய வேல். பெருமாளுக்கு எப்படி சக்கரம், சுதர்சன சக்கரம் பெருமாளுக்கு ஆயுதம், சிவபெருமானுக்கு சூலாயுதம் ஆயுதம், பிள்ளையாருக்கு அங்குசம் ஆயுதம், அது மாதிரி முருகனுக்கு ஆயுதம் வேலாயுதம். அந்த வேலை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாசுரம்தான் வேல் மாறல் என்றது. அதிவேகமாக பலன் செய்யக்கூடியது. வேலை கும்பிட்டால், வேலனை கும்பிட்டால் உடனே வேலை செய்யும் கலியுக தெய்வம் என்றது முருகன். அது மாதிரி இந்த வேல் மாறல் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரமும் அதிவேகமாக, மிக விரைவாக கந்தசஷ்டி கவசம் படித்தால் என்ன பலனோ அதை போல் 2 மடங்கு பலன் தரக்கூடியது வேல் மாறல். சகல விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது. சில பேருக்கு எதிரிகளால் தொல்லை, இந்த வேல் மாறல் படியுங்கோ எதிரிகள் தொல்லை இல்லாது போகும். சில பேருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, நோய் நொடி, இந்த வேல் மாறல் படியுங்கோ நோய் நொடி இல்லாமல் போயிடும். பலவிதமான துன்பங்கள், வேல் மாறல் படியுங்கோ துன்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் பிரச்சனை ஐயா, கணவன் மனைவி கூடைய, அல்லது மாமியார் மருமகள், பெற்றோர்கள் பிள்ளைகள், சகோதரர்களுக்கிடையே குடும்பத்துக்குள்ள சண்டை, உறவினர்கள் மத்தியில் பகை, வேல் மாறல் படியுங்கோ இல்லாமல் போகும். பந்தயங்களில் வெற்றி பெறணும், வேல் மாறல் படியுங்கோ. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, இந்த மாதிரி கோர்ட்டில் வம்பு வழக்கு, கேஸ் பிரச்சனை, வழக்குகள் இருக்குது. வேல்மாறல் படியுங்கோ வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளினால் தொல்லை, முக்கியமாக எதிரிகளினால் தொல்லை இருக்கக்கூடியவர்கள், எதிரிகளால் தொல்லை இருக்கக்கூடியவர்கள் இந்த வேல் மாலை படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி தோஷம், அது பெரிய தோஷம். நாதிட்டி, கண்ணூறு, கந்திருஷ்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தோஷம் இருக்கக்கூடியவர்கள் வேல் மாறல் ஸ்தோத்திரம் படியுங்கோ. கண் திருஷ்டி தோஷம் அப்படியே இல்லாமல் போகும். கந்தசஷ்டி கவசத்தை போன்று சக்தி மிக்கது வேல்மாறல். செய்வினை சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், அது இல்லைன்னு சொல்லுறாக்கள், இல்லைன்னு சொல்லி கொண்டு இருங்கோ, இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும். அந்த மாதிரி செய்வினை சூனியம் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், கண்ணூறு கந்திருஷ்டி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், நாதிட்டி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட இந்த வேல் மாறல் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை படியுங்கள். இந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். ஏதாவது ஒரு வேண்டுகோளை வைத்து, நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டும், என்னுடைய எதிரிகள் இல்லாது அழிந்து போக வேண்டும், எனக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் அமைதி வேண்டும், நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டும், இந்த மாதிரி ஏதாவது, நான் சொன்ன எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளாதீங்க.
ஏதாவது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தரக்கூடிய ஒரு வேண்டுதலை, ஒரு கோரிக்கையை வைத்து பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட இந்த வேல்மாறலை படித்து வாருங்கள். எல்லாமே சேரும். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் இந்த வேல்மாறலை தொகுத்து வழங்கியவர்கள். அதை இயற்றியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் தான் திருப்புகழை, இந்த வேல்மாறல் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் மாதிரி தான் இருக்கும். முத்தை திரு, பத்தை திரு, நகைன்னு படிக்கிறமே திருப்புகழ், அதை மாதிரித்தான் வேல்மாறலும் இருக்கும். அதை தொகுத்து வழங்கியவர்கள். முதலாவது வரியை ஒருக்கா, ரெண்டாவது வரியை ஒருக்கா, திரும்பி முதலாவது வரியை ஒருக்கா, திரும்பி மூன்றாவது வரியை ஒருக்கா, இந்த மாதிரி வேல்மாறலை தொகுத்து வழங்கியவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். வேல்மாறலை இயற்றியவர் அருணகிரிநாதர். திருப்புகழை இயற்றியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் படித்த பாசுரங்கள் அத்துணையுமே சக்தி மிக்கது. கந்தசஷ்டி கவசத்தை அருணகிரிநாதர் இயற்ற இல்லை, அது வேறு சச்சிதானந்த சுவாமி, அதுவும் நிறைய சக்தி இருக்குது. ஆனால் அருணகிரிநாதர் இயற்றிய ஒவ்வொரு பாசுரங்களும் உடனடியாக பலன் தரக்கூடியது. அருணகிரிநாதனுடைய திருப்புகழ் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். முத்தை திரு, பத்தி திருநகை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாறை ஒரு முறை படித்து கொள்ளுங்கள். வீட்டில் முருகன் படம் எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். ஒரு முருகன் படத்தை வச்சு அதுக்கு முன்னுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி இந்த வேல்மாறலை பயத்துடன், பக்தியுடன், நம்பிக்கையுடன் படித்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எண்ணியது ஈடேறும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.